அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். 40 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகம் ஒரு ஆராய்ச்சியை மேற்கொண்டது. மார்ஷ்மெல்லோ டெஸ்ட் என்பதுதான் அந்த ஆராய்ச்சி. இது ஒரு குழந்தைகளை வைத்து நடத்தப்பட்ட ஆராய்ச்சி. இதிலே கலந்து கொண்ட குழந்தைகளை 40 வருடங்களாக தொடர்ந்து கவனித்து வந்ததில் பல அரிய விஷயங்களை அவர்கள் அறிந்துள்ளார்கள். ஒரு அறையில் மிட்டாய்களை மேசையிலே பாத்திரத்திலே வைக்கின்றார்கள். பிறகு 5 முதல் 7 வயது வரை உள்ள குழந்தைகளை உள்ளே அனுப்பி உடனே என்றால் ஒரு மிட்டாய் எடுத்துக்கொள்ளலாம், 15 நிமிடங்கள் கழித்து என்றால் 2 மிட்டாய் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி குழந்தைகளை அனுப்பினார்கள். எல்லா குழந்தைகளும் காத்திருக்கிறேன் என்று சொல்லிதான் உள்ளே நுழைந்தார்கள். சில குழந்தைகள் நுழைந்தவுடனே மிட்டாய் எடுத்து சாப்பிட்டார்கள். சில குழந்தைகள் சற்று நேரத்திலே மிட்டாய் எடுத்து பார்த்துவிட்டு அவர்களும் உண்ணத் தொடங்கினார்கள். சில குழந்தைகள் மட்டும் சொன்னவாறு 15 நிமிடம் வரை காத்திருந்தார்கள். இந்த குழந்தைகளை அவர்கள் பல ஆண்டுகளாக ஆய்வு செய்தார்கள். அதிலே 15 நிமிடம் கழித்து எடுத்து உண்ட குழந்தைகள் தெளிவான சிந்தனை உடையவர்களாக வளர்ந்தார்கள். அதிக மதிப்பெண் பெற்றார்கள். படிப்பை முழுவதுமாக முடித்தார்கள். அவர்களின் உறவு முறை நன்றாக இருந்தது. குறிக்கோளை அடைந்தார்கள். காத்திருந்த இந்த குழந்தைகளுடைய செயல்பாடு அவர்களின் பண்பாட்டு வளர்ச்சியை சார்ந்தது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். எனவே இது நாம் வளர்த்தெடுக்கின்ற கலாச்சாரத்திலே தான் அமைந்துள்ளது. சுய கட்டுப்பாடு ஒரு மனிதனை மன உறுதியுடையவனாக மாற்றுகிறது. தற்காலத்தில் உள்ள சிறிய இன்பங்களுக்காக வருங்காலத்தில் வருகின்ற பெரிய மகிழ்ச்சியை ஒரு பொழுதும் இழந்துவிடக் கூடாது. சுய கட்டுப்பாட்டை வளர்த்தெடுத்து மன உறுதியுடன் வாழ்வோம். நன்றி.